படத்துல நான் வந்து அன்ஈவனா தான் தாடி வச்சிருப்பேன். அது அங்க ரியலிஸ்டிக்கா உண்மையா சொல்லப்போனா, அங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே அவ்ளோ ரியலிஸ்டிக்கா தான் சூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்த காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே வந்துட்டு, அந்த ஊருக்குள்ள ஒரு ஆள் மாரி தான் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த காஸ்டியூம் பற்றி சொல்லும்போது, நிறைய பேர் போட்டிருந்த காஸ்டியூம்லாம் வாங்கிட்டு வந்துலாம் அங்கே போட்டுலாம் நடிச்சிருக்கோம் சில இடத்துல. அந்த ஊர்ல வாழ்ற மக்கள். ஆமா, ஆமா. சூப்பர் சூப்பர். ஆமா. நான் அதுல போட்டிருக்கிற ஸ்வெட்டர் கூட அது அங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தரோடது ஒருத்தங்களோடது தான். ஸோ கேரக்டரா கேட்குறீங்களா? கேரக்டரானா எப்படி சொல்றது? அவங்க தம்பியா பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு சொன்னது என்னன்னா, அவங்க தம்பியா நடிச்சவங்களுடைய ரோலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான். எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல அது. இல்ல அது இல்ல அது ஒரு கைண்ட் ஆஃப் ஏன்னா அது ஏன்னா இந்த படத்துல எப்படின்னா, என்னோட மொத்த உலகமே வந்துட்டு மாமா, அக்கான்றது மட்டும்தான். ஓகே. அதை தாண்டி எனக்கு வேற சொந்தம் பந்தம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு இன்னசென்ட் பாய் அந்த ஊர்ல வளர்ந்து அங்கேயே வேலை செஞ்சு மாமா தோட்டத்தில் வேலை செஞ்சு அப்படி இருக்கிற பையன் மாதிரி தான் என்னோட கேரக்டரைசேஷன். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அக்காக்குன்னு போது மாமா அந்த இடத்துல இல்லை. ஒரு ஒரு சின்ன பையனாக இருக்கிறவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியல.